என்னதான் மயிலும் சரவணனும் விவாகரத்துக்கு ரெடியா இருந்தாலுமே அவங்களோட குழந்தை அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கத்தான் போறது. அந்த நாளும் நெருங்கிடுச்சு. யாருமே கவலைப்படாதீங்க, சரவணனும் தங்கமயிலும் சேர்ந்துருவாங்க. அரசிக்கு கூட ஒரு வழியா கார்த்திகேயனை முடிவு பண்ணிடலாம். ஆனாலும் நம்ம குமார் கடைசி வரையிலும் கும்மாங்குத்து வாங்குறதுலயே குறியா இருக்காரு. குமாரை சாப்பிட்றதுக்காக கீழே கூப்பிடுவாங்க சுடரு. கூப்பிட்ட உடனே வந்துருவாரா என்ன குமார்? சுடர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணனேன் அப்படிங்கிறத தெளிவா சொன்னாலும் சுடரு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நான் மட்டும் உனக்கு வாழ்க்கை பிச்சை போடலைன்னா நீ மறுபடியும் அரசியும் கிடைக்காம அரசி மேலையும் ராஜி மேலையும் பழிய போட்டுட்டு இப்படிதான் சுத்திக்கிட்டே அலைவ. உனக்கு யாருமே பொண்ணு தர மாட்டாங்க. நான் தான் உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன், பார்த்து நடந்துக்கோன்னு குமாரை மிரட்டுவாங்க. சுடர் இப்பதான் சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த தீப்பொறி தீயா பரவி குமாரை எரிக்க போகுது. அந்த நாளும் பக்கத்துல வந்துருச்சு. இந்த குமார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் திருந்த மாட்டான் போல இருக்க. சுடரும் குமாரை விட்டு போயிட்டா அரசியும் கார்த்திகேயனை கல்யாணம் பண்ணிக்குவா. குமாரு மறுபடியும் தனிமரம் ஆயிடுவான். எனக்கு என்னவோ இந்த சீரியல் பார்க்கும் போதெல்லாம் மாரிய சக்திவேலோட மனைவிங்கிறத ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அதிகமா பேசுறது சக்திவேலும் குமாரும் தான். மாறி எப்பவாது தான் வாயை திறந்து பேசுவாங்க. ஆனாலும் நல்ல அழகு பொண்ணு. யாருக்கெல்லாம் இந்த மாரிய பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.